அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முறைகேடுகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எத்தனையோ கருத்துக்களை எனக்கு முன்பாக முன்வைத்து சென்றிருக்கின்றார்கள். எல்லா மாநிலத்திலும், இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில தேர்தல் ஆணையத்தை போலவே அரசு தேர்வு பணியாளர் வாரியம் இருக்கின்றது, ஆணையம் இருக்கின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும். அந்தந்த மண்ணின் மைந்தர்களை மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு வேலையில் அமர்த்துகின்றார்கள். 2016ஆம் ஆண்டு ஐயா OPS அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது TNBC அமைப்பில் ஒரு சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டு அரசு பணியாளர் தேர்வில் இனி தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு அரசு பணிக்கு நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை 2016ஆம் ஆண்டு அன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்தது. அதே ஆண்டில் நவம்பர் மாதம் அன்றைக்கு தேர்வு வாரியத்தின் ஆணையராக இருந்த விஜயகுமார் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் TNBC தேர்வில் கலந்து கொள்ளலாம், அது மட்டுமல்ல இலங்கையை சார்ந்தவர், பங்களாதேசத்தை சார்ந்தவர், பாகிஸ்தானை சார்ந்தவர், நேபாளை சார்ந்தவர், பூட்டானை சார்ந்தவர், இப்படி பக்கத்தில் இருக்கின்ற அண்டை நாடுகளை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீங்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதி வெற்றி பெற்று இங்கே அரசு அதிகாரிகளாக வரலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்றார் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். மத்திய அரசிடம் மண்டியிட மாட்டோம், தமிழ்நாட்டு உரிமையை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமையும் அடகு வைத்துவிட்டு சத்தமில்லாமல் இன்று வரை TNBC நடத்துகின்ற தேர்வில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் எழுதலாம், அது மட்டுமல்ல நீங்கள் தமிழ் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை அதிமுக கொண்டு வந்தது. இன்றைக்கு அதை திமுக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய மோசடி என்று பாருங்கள். எதற்காக மொழியின் அடிப்படையில் 1956ஆம் ஆண்டு மொழிவழி மாநிலங்கள் எதற்காக பிரிக்கப்பட்டது? கேரள மாநிலம் கேரள மலையாளிகளுக்கென்றால், ஆந்திர மாநிலம் தெலுங்கருக்கென்றால், கன்னட மாநிலம் கன்னடக்கென்றால், தமிழ்நாடு தமிழருக்கென்று நாம் தமிழர் முழங்குகின்றது. எனவேதான் எனக்கு முன்பாக பேசிய நண்பர் கூட பதிவு செய்தார், இந்த TNBC என்கின்ற இந்த ஆணையத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று. திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்காமல், அகற்றாமல் ஒருபோதும் நீங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல எந்த ஆணையத்தையும் நீங்கள் சீர்திருத்த முடியாது. அதற்கு ஒரே தீர்வு, நாம் தமிழர் அதிகாரத்திற்கு வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கொள்கை அளவில் என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒன்றுதான். காசு, பணம், துட்டு, மணி மணி மணி, அவ்வளவுதான். இதுதான் 2 கட்சிக்கும். காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் என்ன வேறுபாடு? கலெக்ஷன், கமிஷன், எலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் அவர்களுடைய கொள்கை.
இதை கூட்டணி வைத்துக் கொண்டுதான் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக இவர்கள் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதாக வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் அண்ணன் 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார். நேர்மையானவர் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இந்த ஆணையத்திற்கு நேர்மையானவர்கள் வந்தால்தான் சரி செய்ய முடியும், ஊழலை சரி செய்ய முடியும், முறைகேட்டை சரி செய்ய முடியும் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். 2017ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு, அந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்ற அதில் வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியல் வருகின்றது. அந்த பட்டியலில் வருகின்ற பெயரெல்லாம் பார்த்தா குப்தா, குருமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு எல்லாம் வட இந்தியன் பேரு, எல்லாம் வட இந்தியன் பேரு. 2017 இந்த லட்சணம் என்றால் 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் நடத்திய தேர்வு பட்டியல் வெளியே வருகின்றது. அதில் 39 பேர் வெற்றி பெறுகின்றான். எந்த மாநிலத்தை சார்ந்தவன்? கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார். எங்கே வேலை பார்க்க? தமிழ்நாடு டிஎன்இபியில வேலை பார்ப்பதற்கு மாத சம்பளம் எவ்வளவு? 50,000 ரூபாய் சம்பளம். தேர்வு பெற்றவன் 39 பேர் வெளிமாநிலத்தை சார்ந்தவன். அதில் 29 பேர் பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திரத்தை சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்ப டிஎன்பிஎஸ்சி எதற்கு மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம், எதற்காக மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது? எதற்காக? நேர்மையானவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பல பேர் இதில் பதிவு செய்த பொழுது அண்ணன் சகாயத்தின் நினைவுதான் எனக்கு வருகின்றது. அதோடு அந்த செய்தியை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கின்றேன். அண்ணன் சகாயத்திடத்தில் தான் கேட்டார்கள், இப்படி தொடர்ச்சியாக உங்களை நீங்கள் நேர்மையாக பணி செய்வதற்காக மாறுதல் அடைத்துக் கொண்டே இருக்கின்றார்களே, டிரான்ஸ்பர் செய்து கொண்டே இருக்கின்றார்களே என்று சொன்ன பொழுது சொன்னார், என்னை வேண்டுமானால் டிரான்ஸ்பர் செய்யலாம், என் நேர்மையை ஒருபோதும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்று. 234 தொகுதிகளிலும் 2026 தேர்தலில் எங்கள் அண்ணன் விவசாயி சின்னத்தில் சகாயங்களை நிப்பாட்டுகின்றார். ஒருவனே அல்ல, 2 பேர் அல்ல, 234 தொகுதிகளிலும் நிப்பாட்டுகின்றார். டிஎன்பிசியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 20 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் நீங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 50 லட்சம் பேர் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அரசு பணி என்பது கனவென்றால் 234 தொகுதிகளிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். நீங்கள் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இந்த டிஎன்பிசி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஊழலற்ற லஞ்சமற்ற ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இதே இங்கே இருக்கின்ற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மனிதன் சீமானாகிய நான் என்று உறுதிமொழி ஏற்கும் பொழுது மட்டும்தான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.